தானே சுழலும் பென்சில். அன்பு மாணவர்களே, ஒரு சிறிய செயல்பாட்டின் மூலம் நிலைமின் தூண்டலை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதனை செய்து பார்க்க தண்ணீர் பாட்டில், ஒரு முட்டை, பிளாஸ்டிக் சீப்பு, பென்சில் ஆகியவை போதுமானது. முதலில் தண்ணீர் பாட்டிலின் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீரால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் வாய்பாகத்தில் முட்டையை அசையாமல் இருக்கும்படி பொருத்தி வைக்க வேண்டும். இப்போது அந்த முட்டையின் மீது ஒரு பென்சிலை கிடைமட்டமாக எந்த புறமும் சாயாத வகையில் கவனமாக வைக்க வேண்டும். பென்சில் நேராக நின்றவுடன் சீப்பை எடுத்து நமது உலர்ந்த முடியில் அழுத்தமாக பலமுறை சீவி உராய்வை ஏற்படுத்தி அந்த பென்சிலின் அருகே கொண்டு செல்லும்போது அந்த பென்சில் சீப்பை நோக்கி நகரும். சீப்பை மெதுவாக சுழற்ற தொடங்கினால் பென்சிலும் வட்டமாக சுழலும். இங்கு உலர்ந்த முடியின் மீது தேய்க்கும் போது ஏற்படும் உராய்வினால் சீப்பு மின்னோட்டம் பெறுகிறது. இதனை பென்சிலின் அருகே கொண்டு செல்லும் போது தொடாமலேயே பென்சிலில் மின் தூண்டல் ஏற்படுகிறது. அதனால் பென்சில் சுழல்கிறது. இவ்வாறு மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளினை கொண்டு மற்றொரு பொருளினை தொடாமல் மின்னூட்டமடைய செய்வது நிலைமின் தூண்டல் எனப்படும். இந்த எளிமையான சோதனையின் மூலம் நிலைமின் தூண்டலை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நிலைமின் தூண்டல்: உராய்வின் மூலம் சீப்பு மின்னூட்டம் பெறுகிறது. மின்னூட்டம் பெற்ற சீப்பினை தொடாமல் பென்சில் மின்னூட்டம் செய்யப்படுகிறது. மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளினை தொடாமல் மற்றொரு பொருளினை மின்னூட்டம் செய்வது நிலைமின் தூண்டல் எனப்படும்.